ஓம் நம சிவாய. ஒரு கேள்வி உண்டு. இந்த பூர்வ கிரியைகள் செய்பவர்கள் அபரக்கிரியைகள் செய்யக்கூடாதென்றும், அபரக்கிரியைகள் செய்பவர்கள் பூர்வ கிரியைகள் செய்யக்கூடாது என்று சொல்லியும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிலர். என்னுடைய கேள்வி என்னென்றால், இவ்வாறு செய்யக்கூடாதென்று எங்கே கூறப்பட்டுள்ளது? அதாவது பலருக்கு புரியாதுன்னு நினைக்கின்றேன். பூர்வ கிரியைகள் என்று சொன்னால் திருமணம், ஜாமத்திய வீடு, கோயில் பூஜை, இவ்வாறான நடைமுறையில் இருக்கிற மங்கலம் என்று சொல்லுவார்கள் தானே, இவ்வாறான பூஜைகள். அமங்கலம் என்று சொல்லுவார்கள் தானே, அதாவது செத்த வீடு, அப்புறம் அவருக்கு ஆண்டுக்கு ஆண்டு தீதி கொடுக்கறது, மகாலய பூஜை, இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இது செய்வர்கள் அது செய்யக்கூடாது, அது செய்வர்கள் இது செய்யக்கூடாது ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு எழுதப்படாத ஒரு நடைமுறையாகத்தான் நான் பார்க்கின்றேன், என்னுடைய தேடலின் முடிவு. ஆகையினால் இவ்வாறு எங்காவது கூறப்பட்டிருக்கின்றதா, இது செய்பவர்கள் அது செய்யக்கூடாது, அது செய்பவர் இது செய்யக்கூடாது என்று சொல்லி கருத்திடுங்கள். நன்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.